Hi friends, welcome to Chennai Food. ஒரு கப் கோதுமை மாவு இருந்தா போதுங்க ரொம்பவே ஜூசியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஜூசியான ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan சூடுபடுத்திக்கோங்க நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன் 100 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கங்க 200 கிராம் கோதுமை மாவுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் கரெக்ட்டா இருக்கும் 1 கப் சர்க்கரைக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணுங்க இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாது நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறமா தொட்டு பார்த்தோம்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும் அந்த பதம் வந்தா போதும் சர்க்கரை கரைஞ்சி இப்போ ஜீரா நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க அந்த ஜீரால இருந்து கொஞ்சமா இப்படி எடுத்துட்டு நீங்க கையில தொட்டு பாத்தீங்கன்னா கையில பிசுபிசுன்னு ஒட்டும் அதுதான் பிசுபிசுப்பு தன்மை இப்போ நல்லாவே வந்துருச்சுங்க பிசுபிசுப்பு தன்மை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் 30 ml அளவுக்கு எடுத்துர்க்கேன் அதையில சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம் இந்த தயிரையும் இந்த நெய்யும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மாவு சேர்த்துக்க போறோம் மாவை நம்ம அப்படியே சேர்க்காம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன் 200 கிராம் எடுத்துர்க்கேன் அதை இதல சேர்த்துக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ப சோடாவே சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் இதல சலிச்சு விட்டுக்கலாம் கட்டிகள்லாம் இல்லாம இருக்கணும் அதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம் சலிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம் மிக்சிங் கொடுத்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நமக்கு ஸ்பூன்ல கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால நம்ம கை வச்சே mix பண்ணிக்கலாம் இதுல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நம்ம சேர்த்திருக்கிற தயிர் நெய் அதுவே போதும் அதோட ஈரப்பதத்திலே நம்ம பிசைஞ்சிர முடியும் இந்த மாதிரி ஒன்னு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியா கிடைக்கும் நான் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கலங்க நம்ம சேர்த்த தயிர் நெய் இவ்வளவுதாங்க அந்த ஈரப்பதத்திலே நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க கெட்டியான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இத நம்ம பூரி மணைக்கு மாத்திக்கலாம் பூரி மணைக்கு மாத்திட்டு ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம கோதுமை மாவை இல்ல தூவி விட்டுறலாம் தூவிட்டு நல்லா அப்படி பரவலா தேய்ச்சிக்கோங்க இதே அது மேல வெச்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசா வரக்கூடாது கொஞ்சம் தடிமனா தான் நம்ம தேய்க்க போறோம் இதுக்கு ஷேப்லாம் முக்கியம் கிடையாது இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம சுத்திரும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஷேப்புக்காக தான் கட் பண்ண போறோம் இந்த அளவுக்கு தடிமனா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த கட் பண்ண பீஸ்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் நான் ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணிருக்கேங்க இத வந்து ஒரு 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி மெலிசா தான் நான் கட் பண்ண போறேன் உங்களுக்கு கொஞ்சம் அகலமா வேணும்னா நீங்க கொஞ்சம் அகலமா கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு கட்டிங் கொடுத்துடலாம் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி தான் நான் செய்யறேன் அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும் பாருங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு தடிமன் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கட்டிங் ஃபினிஷிங் இருக்கணும் இது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இதே மாதிரி தான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கட் பண்ண பீசஸ்லாம் பொரிக்கிறதுக்காக நான் panல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது மிதமான சூட்ல தான் இருக்கணும் இப்போ ஒவ்வொரு பீஸா நம்ம அதல போட்டு விட்டுடலாம் ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம் ஒரு பக்கம் செவந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க பாருங்க இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வரணும் வந்த உடனே எடுத்துறணும் எண்ணெய் ஹீட் ஆன உடனே லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இதுக்கு அதிக ஹீட் கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம கோதுமை மாவு வச்சு செய்றோம் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும்
இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். நான் வேற ஒரு கரண்டிக்கு மாற்றிக்கிறேன், ஏன்னா எண்ணெய் வடிகிறதுக்காக. எடுக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எண்ணெயில் போட்டு எல்லா பீஸுமே எடுத்துட்டேன் பாருங்கள். கரெக்டான கோல்டன் கலரில் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் அதிகமாக வேக விட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக கோல்டன் கலர் ஆகிடும், ப்ரௌன் கோல்டன் ஆகிடும். இந்த கலர் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம பொரிச்ச பீசஸ்லாம் ஒன்று ஒன்றா ஜீராவில் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நம்ம ஸ்பூனை வச்சு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது ஜீரெல்லாம் நல்லா அதில் இறங்கிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். 10 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், சர்வ் பண்ணலாம், சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பலவிதமான பெயர்கள் இருக்குது. இதை மலபார் கேக்குன்னு சொல்லுவாங்க, மில்க் கேக்குன்னு சொல்லுவாங்க, பால் கேக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஜூஸியான சாஃப்டான ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை சொல்லலாம். நம்ம குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.